நான் மிஸ்டர் ஜி, hindustanelectronics.com இருந்து. இந்த ஒரு கருவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்ரி ஃபார்ம், அதாவது கோழி பண்ணைகளுக்காக உருவாக்கப்பட்டிருக்க இந்த கருவி. இதன் மூலமா நம்ம இந்த கோழி பண்ணையோட ஷீட் போட்டிருக்காங்க பாருங்க. இதனால வந்து கோழிகள் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும்போது, ஹீட் அதிகமாகும்போது அதுங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். அதனால் இது மேலே ஒரு பம்ப் செட்டு மோட்டர் போட்டு, இந்த மாதிரி ஒரு 1 HP மோட்டர் போட்டு மேலே தண்ணி தெரிகிற மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் செட் பண்ணியிருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை 1 நிமிஷம் ஆன் பண்ணுவாங்க அந்த மோட்டரை. ஸோ அந்த தண்ணிங்கெல்லாம் இது மேலே ஸ்ப்ரெட் ஆகும், ஹீட்டு குறையும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று போட்டிருப்பாங்க, 1 HP இது. அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ரன் ஆகும், ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி வைக்கும். அந்த 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி வைக்கும்போது தான் அந்த கோழிகள் வந்து இறை எடுக்குது. இந்த கான்செப்டுக்காக நம்ம இதுக்காகவே பிரத்யேகமாக ஒரு கருவி நம்ம இங்கே உருவாக்கி வச்சுருக்கோம். டைமர் தான் இது, ஆனால் டபுள் ரிலே, 2 ரிலே இருக்கும். 2 ஃபேனுக்கு ஒன்றும் மோட்டருக்கு ஒன்றும். இண்டிபெண்ட்டாகவே நம்ம வந்து டைமிங் செட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த டைம் செட் பண்ணுறதுக்கு இந்த டைம் செட் பண்ணுறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இது வந்து 1 நிமிஷம் ஆன் ஆகணும், 20 நிமிஷம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாலும் செட் பண்ணிக்கலாம். இதை வந்து 1 நிமிஷம் ஆன் ஆகணும், இல்லை 2 நிமிஷம் ஆன் ஆகணும், 1 மணி நேரம் ஆஃபில் இருக்கணும் அப்படின்னாலும் இந்த செட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதில் வந்து நான் வந்து ரிமோட் கொடுத்துருக்கேன், இவங்க கை வைக்க தேவையில்லை. இந்த ரிமோட் மூலமாகவே இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பத்தாவதுக்கு இவங்க மேனுவலாக ஆப்ரேட் பண்ணணும்னா ஆப்ரேட் பண்ணலாம். மேனுவல் ஆன் பண்ணிட்டு சுவிட்ச் போட்டாங்கன்னா மோட்டர் ஓடும். அதே மாதிரி இங்கே ஆட்டோ மோடில் இங்கே 2 லைட் இருக்கும். ஆட்டோ மோடு இது வந்து சாஃப்ட் ஆட்டோ மோடு. இது ஃபேன் வந்து சாஃப்ட் ஆன், இது மோட்டார் சாஃப்ட் ஆன். அது என்னென்னா ரிமோட் மூலமாக நீங்கள் மோட்டரை மேனுவலாகவே ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஃபேனுக்கு ஆன், இது ஃபேன் ஆஃப், இது மோட்டர் ஆன், இது மோட்டர் ஆஃப். ஸோ நீங்கள் இதில் கை வைக்காமல் நீங்கள் ரிமோட் மூலமாகவே இதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். டைம் சேஞ்ச் பண்ணுறதும் டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபேன் ஆன் டைமு, ஃபேன் ஆஃப் டைமு, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா இந்த ஷோ ஆன் டைம் இருக்குல்லையா, இது ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த லைட் எரியும், ஃபேன் ஆன் டைம். அது என்ன டைம் இங்கே செட் பண்ணின்னு இங்கே காட்டும். அதேமாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் டைம் காட்டும். நம்ம டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த கருவி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஓடிட்டு இருக்கு. இந்த டைமிங் மட்டும் இப்போ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஏற்கனவே வந்து நான் ப்ரீடிஃபைண்டாக நானே சிஸ்டத்தில் டைம் செட் பண்ணுவேன், ஆனால் இப்போ வந்து இவங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்ஷனாக ரிமோட்டும் கொடுத்துருக்கோம். ரிமோட் மூலமாக இவங்க சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம், டைம்ஸ் எல்லாம் டைம் செட்டிங் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரியான கருவிகள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9789008900. hindustanelectronics.com இருந்து உங்கள் மிஸ்டர் ஜி. நன்றி நண்பர்களே.